எல்லோரையும் பகைத்து நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஒரு நாள் நீங்க ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படி சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கார். ஒரு முறை பாருங்க, நான் தூங்கி கொண்டு இருந்தபோது ஒரு காலையில் ஒரு 7 மணி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீத் பண்ணும்போது பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு ப்ரீஸ், ஒரு மாதிரி நல்ல ரிச் ஆக்சிஜன் அப்படியே போகுது எனக்குள்ள. எனக்கு தெரியுது, நமக்கு தெரியுமில்ல சில ஏரியாவை கிராஸ் பண்ணா. அப்போ நான் ஜோம்பர் என்ன ஆண்டவர் என்பது கர்த்தர் என்ற சொன்னார். கேட்க காதலோன்னு கேள்வி எல்லாரும் கேட்கணும்னு கேட்டேன். கர்த்தர் சொன்னார், உன்னை சுற்றி ஓசோனை நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓசோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் விசுவாசித்தால் உங்களை சுற்றி ஒரு 5 மீட்டருக்கு மட்டும் ஓசோன் அதிகமாக இருக்கும், உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும். தேவனால் அதை செய்ய முடியும். அது என்னது, காரைக்காலில் தானே, ஆசியாலே வேர்ல்டுலே நம்பர் 2 ஓசோன் ரிச்சாக இருக்கிற இடம். போயிட்டு வாங்க, காலையில் 7 மணி 6 o'clock 6:30 போய் நின்று அப்படியே ப்ரீத் பண்ணிங்கன்னா ஆசியாலே 2வது இடம், ஆசியாவில் முதல் இடமா, உலகத்தில் 2வது இடம்ன்றாங்க. ஓசோன் வந்து அவ்வளோ இருக்குதான். ஏன் அதை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது தேவன்? சார் நீங்கள் வந்து ரொம்ப யோசித்தீங்கன்னா கதாகாது. பூமியை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் வைத்தார். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமியோடு, பூமினா வெறும் நிலம் இல்லை, மனுஷனை பேசுகிறேன். எல்லோரையும் பகைத்து நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் ஒரு நாள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்கள் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக அப்படி சொல்லி ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஸோ மனிதன் வந்து ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த காக்கவும் வச்சாராம். அடுத்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5 வாசிமா. நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. பாருங்க, விருட்சம் வரல, பூண்டுகள் முளைக்கல. ஏனெனில் இங்க பாருங்க, நம்ம நினைக்கிறோம்ல என்னடா இப்பதான் நன்மை தீமையறியத்தக்க விருட்சம் வந்துருச்சு, விருட்சங்கள் சகலவித விருட்சம் வளர்ந்துருச்சுன்றாரு. இந்த வசனம் பார்த்தா இன்னும் பூமியில ஒண்ணுமே வரலன்னா, இது வந்து ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில ஒண்ணுமே இல்லை, உள்ள எல்லாம் இருந்துச்சு. இப்ப இந்த உள்ள இருக்கிற இந்த ஏதேனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் தேவன் விரும்பினாரு. வெளியில ஒண்ணுமே இல்லையா, ஆனா தேவனுடைய வேர்டு சீடு அங்க என்ன செஞ்சு இருந்துச்சு, ஆனா அது மரமா வளரல. ஏனென்றால் வாசிங்க, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் தேவனே நேரடியாய் செய்ய முடியும் என்றால் எதற்காக இங்கு மனிதனின் உதவியை தேவன் தேடுகிறார்? ஒண்ணுமே முளைக்கல வெளியில. ஏன் சார் கேட்டா, மனுஷன் வரலப்பா, கையை தட்டுங்க சார். அப்ப மனுஷனை எவ்வளவு முக்கியமான இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம், எவனோட தேவையில்ல, ரீகா பாரா. ஆமா, அப்படியே பாரா போட பேர வேண்டியதான். இதெல்லாம் மதவெறி. இதெல்லாம் டேங்க் ஃபுல்லா இருந்தாலும் டேப்ல என்ன வராது, தண்ணி வராது. எத்தனை ஏழை குடும்பங்கள் தங்கள் சொந்தக்காரங்களை தூக்கி எறிகிறது. அப்படி அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள், தரித்திரத்தில் இருப்பாங்க. ஆனா அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, வந்து ஒரு கல்யாணம் காட்சின்னு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றான்னா, சுத்தி இருக்கிற ஆசீர்வாதம் வர்றதுக்கான எல்லா இதையும் அடைச்சிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் ஒரு நான் இருந்தேன், இப்படி இருந்தேன். ஆனா தேவன் உடைச்சாரு. ஒரு இதெல்லாம் தியாகமா ஊழியம் செஞ்சுக்கிட்ட காலத்துல டிவிஎஸ் 50 எடுத்துட்டு ஊழியம் பண்ண போவேன். என்ன போயிடும்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் நின்றுக்குறோம், திடீர்னு பெட்ரோல் இல்லாமல் போயிடும். பார்த்தா பக்கத்தில் பல்க்கு கூட இருக்காது, எந்த பங்கு இருக்காது. ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன், வலுவா அவுட்ரில் அடிச்சு பார்க்குறேன். என்னடா செய்யணும், கொஞ்சோண்டு பெட்ரோல் வந்துட்டாச்சும் வாங்கி ஊற்றிட்டோம்னா பேரலாம், பங்க் பெட்ரோல் பங்க் பேரலான்னு பார்க்குறேன். கையை காட்டுறேன், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கையை காட்டுறேன். நல்ல நல்ல ஆட்கள்லாம் போகிறாங்க, எவன் நிற்கலை. கடைசி தம்மை போட்டு கும்முன்னு வந்துக்கிட்டு இருந்தான். கையை காட்டல. என்ன சார், வாட்ஸ் த ப்ராப்ளம்னா,
வந்து பெட்ரோல் இல்லை இருங்க அப்படின்னு சொல்லி உடனே 2 வீலர் நிப்பாட்டினா சல்லுன்னு பிடிச்சு கொடுத்து ஊற்றிக்காங்க சார். நான் போதும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. நான் ஊற்றிட்டு அப்படியே நான் பார்த்தேன், நீ ஒரு புறஜாதி சொன்னா போதுமா அப்படின்னா போதும் சார் கிளம்புங்க. கர்த்தர் சொன்னார் புறஜாதின்னு இன்னைக்கு அவன் தான் அவனுக்கு பெட்ரோல் கொடுத்தாங்க. அன்னைக்கே உடஞ்சிருச்சு சார், அன்னைக்கே உடஞ்சிருச்சு. இப்படி பல நேரங்களில் அவன் அற்பமாக இருக்க கர்த்தர் சொன்னாரே இங்கே பார் நீ என்ன, அதாவது அறிஞர் அண்ணா நல்லா தெரிஞ்ச அறிஞர் அண்ணா சொன்னால தப்பு நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏழையின் சிரிப்பில் இறைவனை பாரானார். மனுஷனை நேசிக்க தெரியாதவன் யோவான் சரி, நீ அண்ணா சொன்னா கேட்க வேணாம், நம்ம அண்ணா யோவான் சொன்னதை கேட்போம். அதாவது மனிதனை காண்கிற சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி நேசிக்க முடியும்? How is it possible? ஒரு தடவை வந்து இந்த கூடலூருக்குள்ள கார் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சந்தை போட்டிருந்தாங்க, சந்தையை போட்டு முன்னாடி கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. போய் இடுக்கமான வாசல் தெரியல, காரை உள்ளே இறக்கிட்டேன். இறங்கினோன்னு பார்த்தா அங்கே அப்படியே குறுகிட்டே போகுது ரோடு. சரி வேணா ரிவர்ஸில் போகலான்றக்குள்ள பின்னாடி 2 பேர் கடையை வரிச்சிட்டாங்க. போச்சுடான் லைட்டாக ரிவர்ஸ். ஐயோ என் தக்காளின்ற அம்மா, உசிலம்பட்டி அம்மா. இன்னொன்று ஐயோ கத்திரிக்காய் என்னடா எங்கிட்ட திரும்ப விட மாட்டேன்றீங்க. வலுவ மாட்டிட்டேன். டக்குன்னு மக்களை வந்து செங்கடல் மூடின மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, மூடின அவ்வளோ கலையபுரத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அம்மா சொல்லுது கத்திரிக்காய் சரியில்லை, வண்டியை விடுமா. எவனுமே எனக்கு ஹெல்ப்புகளை. திட்டியே ஒரு யங்ஸ்டர் வந்தாங்க, அவன் புறஜாதி தான். அவன் எதுக்கு வந்தானோ, யாரை கட்டையை கொடுக்க வந்தானோ, யாரை ஃபாலோ பண்ணான்னு தெரில. ஆனால் அவன் வந்தான் பாருங்க, ஒதுங்க அண்ணே உள்ளவாங்கண்ணா நேராக போங்கண்ணா. நீங்கள் போய் மாட்டினாதாங்க தெரியும். ஏன்னா 100 பேர் உங்களை சுற்றி நிற்பாங்க. டெட் வாக்குன்ற படத்தெல்லாம் அப்படியே 100 பேர் அப்படி சுற்றிட்டாங்க என் காரை. ஒரு புறஜாதி ஹெல்ப் பண்ணேன் சார் கிளம்புங்க சார். நான் மறக்க முடியாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், மனிதர்களை வெறுப்பதற்காய் கடவுளிடம் நினையவில்லை. மனிதனை தேவன் உலகத்தோட தொடர்புபடுத்தி தான் வச்சிருக்கிறார். நம்ம பெருமை அடிச்சு தகர்க்கிறதுக்கு பல நேரம் புறஜாதி கைது நீக்க வைப்பார், புறஜாதி உதவி செய்ய வைப்பார். ஆமென் சொல்லுவோம்.